ஸோ ஏவிஎன் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் 2 ஹிப் ஜாயிண்ட்டுமே வந்துட்டு கம்ப்ளீட்லி தேஞ்சு போயிடுச்சு. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை சர்ஜரி பண்ண முடியாது. அவங்க ஃபேமிலியில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அவரால் நார்மலாக நடக்கவே முடியாமல் இருந்துச்சு. ஸோ வி met him in the கோயம்புத்தூர் கேம்ப் and luckily in 3 sessions he was actually happy because his full spine was completely in a locked position, completely spastic. ஸோ கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாகவே அவருக்கு டைட்டாக தான் இருந்துச்சு. இது நம்ம ரிலீஸ் பண்ணினதுக்கு அப்புறமா he felt much better and அவர் சர்ஜரி பண்ணுற வரைக்கும் இந்த தெரப்பியும் ப்ளஸ் அந்த பேசிக் எக்ஸசைசஸ் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, வந்ததுக்கு ஒரு 25% க்யூர் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது, மூமெண்ட் கொஞ்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது. லெக்குக்கு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னைக்கு கன்யூஸாக எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் நினைக்கிறேன். சர்ஜரி போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்டிங்க, நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு வரீங்களோ உங்கள் லைஃப் நல்லாயிடும். அது வரைக்கும் இந்த ஹெல்ப் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கால்.